முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி கோவில் வரலாற்றை பார்க்கலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3ஆவது படைவீடாக திகழ்வது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலாகும். இத்திருத்தலத்தில் கந்தப்பெருமான் ஆண்டி கோலத்தில் தண்டாயுதபாணியாய் காட்சியளிக்கிறார். மூலஸ்தானத்தில் உள்ள பழனி ஆண்டவர் திருமேனி போக சித்தரால் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்டதாகும். இதனால் மூலவர் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லா நோய்களையும் குணப்படுத்த வல்லவை என்று கருதப்படுகின்றன. பழனி என்பது மலையின் பெயராகும். பழனி மலையையும் மலையடிவாரத்தில் உள்ள திருவாவினன்குடி ஸ்தலத்தையும் உள்ளிட்ட நகரமே பழனி என்று அழைக்கப்படுகிறது. இத்தலம் பழனி என அழைக்கப்படுவதன் காரணம் சிவனும் பார்வதியும் தம் இளைய மைந்தன் முருகப்பெருமானை ஞானப்பழம் நீ என அழைத்ததால் பழம் நீ என வழங்கப் பெற்று பின்னர் பழனி என மருவியதே என்பர். இந்த திருத்தலத்தை திரு என்ற இலக்குமி தேவியும் ஆ என்ற காமதேனுவும் ஈனன் என்ற சூரியனும் குடியிருந்து முருகப்பெருமானை வழிபட்டமையால் திரு ஆ இனன்குடி என்று பெயர் பெற்றது. திரு லட்சுமியா காமதேனு இனன் சூரியன் கு பூமாதேவி டி அக்னி தேவன் இந்த ஐவரும் முருகனை பூசித்தமையால் இந்த ஸ்தலத்திற்கு திருவாவினன்குடி என்று ஆயிற்று என்றும் கூறப்படுகிறது. பழனிமலை பக்தி மணக்கும் மலை, முருகக்கனி நின்று அருள் சுரக்கும் மலை, சித்தர்கள் செந்நெறி கண்ட மலை, ஞானமும் கருணையும் தென்றலாய் வீசும் ஞான பண்டிதனின் மலை, அஞ்சேல் என்று அபயம் தரும் பஞ்சாமிர்த மலை, திரு நீரு மணக்கும் மலை, தீவினைகள் அகற்றும் மலை, பால் அபிஷேகமும் பஞ்சாமிர்த அபிஷேகமும் அருவி போல ஓடும் அருள்மலை, அறத்தை நிலை நாட்டவும் தண்டனிட்டோர் துயர் தீர்க்கவும் தண்டு ஏந்திய தண்டாயுதபாணி கோயில் கொண்ட மலை. திருவாவினன் குடி கோயிலுக்கு அருகில் முருகப்பெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட சரவண பொய்கை தீர்த்தமும் கோயிலில் உள்ள மகாலட்சுமி காமதேனு சூரியன் பூமாதேவி அக்னி முதலியவர்களின் சன்னதிகளும் சித்திரங்களும் இவ்வரலாற்றை விளக்குகின்றன. கையிலையில் முருகப்பெருமானை பிரிந்த சிவனும் உமாதேவியும் வருந்தினர். இறைவனை குறிக்கும் சச்சிதானந்தம் என்ற பெயரில் வருகின்ற சத் என்னும் பதம் சிவபெருமானையும், சித் என்னும் பதம் பார்வதி தேவியையும், ஆனந்தம் என்னும் பதம் முருகப்பெருமானையும் குறிக்கும். முருகனை பிரிந்த துயர்தாளாத சிவபெருமானும் உமாதேவியும் முருகனை பின் தொடர்ந்து திருவாவினன்குடிக்கு வந்து பழம் நீ என்று முருகனுக்கு சூட்டிய திருப்பெயரே நாளடைவில் மருவி பழனி என்று ஆகிவிட்டது என்று பழனி ஸ்தல புராணம் கூறுகிறது. பழனி மலைமேல் உள்ள கோயிலுக்கு செல்லும் மலைப்பாதையில் அமைக்கப்பட்டுள்ள சிவன், பார்வதி, கணபதி, முருகன் ஆகிய சிற்பங்கள் பழத்திற்காக உலகை வலம் வந்த போட்டியையும், மலைமேல் முருகப்பெருமான் சன்னதிக்கு தென்பாகமாக காணப்படும் கைலாசநாதர் ஆலயம் இறைவனும் இறைவியும் முருகனை பின்தொடர்ந்து வந்து சமாதானம் செய்ததையும் உணர்த்துகின்றன.